எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு 5 சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 5 ப்ராடக்ட்டில் 5 வருஷத்தோட நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அது லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு 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 பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 5 ப்ராடக்ட் என்ன அப்படின்னா எஃப்டி, பாண்ட் இல்லைன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெப்ட் ஃபண்டு, அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டு, ஃபைனலாக ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இந்த 4 ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டுங்க. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இண்டெக்ஸ் ஃபண்டு இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக் என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்களோ அதே ரேஷியோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அட்வைசர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்னும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ ஒரு 8 to 12 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அண்ட் நம்ம 5ல் 4 ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு சேஃபஸ்டான ப்ராடக்ட்டு. ஸோ 5ஆவது நம்ம இருக்க போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்க போகிறோம், கொஞ்சம் அக்ரெசிவாக போக போகிறோம். ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணது தான் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் இவ்வளோ கேட்டகரி இருக்குங்க. ஸோ லார்ஜ் கேப் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட், ஸ்மால், மல்டி, ஃபோக்கஸ், டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு 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 கேட்டகரி ஆஃப்ல ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அதில் வந்து 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லார்ஜ் கேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு ஃபண்ட் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசி ப்ரொடக்ஷனில் போயிட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுப்போம். ஸோ நமக்கு வந்து 5 இயர்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்மளுடைய கரெக்டாக. ஸோ 5 இயர்ஸில் இது ரெட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15, அது வந்து பெர் இயருக்கு 15% இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸுக்கு இந்த 5 இயர்ஸுக்கு நிப்பான் வந்து 16% கொடுத்துருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 14%. ஸோ ஐசிசி ப்ரொடக்ஷன் வந்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.55% கொடுக்குது. சாரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 14 to 16, ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அண்ட் எப்போவுமே நம்ம பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு இதோட மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அது கீழே பார்க்கலாம். ஓகே, ஃபண்ட் ஓவர் வியூ இங்கே இருக்குது. எஸ். ஸோ இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 77,450 crores இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மினிமம் 1000 crore மேலே இருக்கணும். ஓகே, பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது கண்டிப்பாக மோர் தென் 0.5 இருக்குங்க. பட் 0.1க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இது ஓகே, இது 0.85 இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் டேர்ன் ஓவர் 50.35 பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ மேபி நம்ம லார்ஜ் கேப்பில் தான் போக போகிறோம், ஸ்டில் சேஃபஸ்ட்டாகவே இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இந்த லார்ஜ் கேப்பில் ஏதாவது ஒரு ஃபண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் தான் இப்போ ரீசனாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் பராக் பரிக், அப்புறம் ஜேஎம், இந்த 3 நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் பாருங்களேன், 5 இயர்ஸில் 19.6% கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து பராக் பரிக் 17.71 அண்ட் ஜேஎம் 16.88. ஜேஎம் வந்து இப்போ புதுசாக வந்தது, பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேயர்ஸ் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது தாங்க. அதோட ஏயும் பாருங்கள், 1 lakh crore இருக்குது, மோர் தென் 1 lakh crore இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.67, ரீசனபிள். அப்புறம் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி பேங்க் ஸ்டாக்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, அப்புறம் டெப்ட் அண்ட் கேஷில் எவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ கன்சம்ஷன் சைக்கிள் 18%, ஃபினான்ஸில் 44% வச்சுருக்காங்க, ஹெல்த்தில் வந்து 9.9. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், ஸ்டாக் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், தான் முக்கியம். லார்ஜ் கேப்பில் வந்து 75 வச்சுருக்காங்க, மிட்டில் 7, ஸ்மாலில் 7. ஸோ இட் இஸ் அகெயின் ஒரு சேஃபஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பராக் பரிக்கும் போய் பார்க்கலாம். பராக் பரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களும் லார்ஜ் கேப்பில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், இங்கே பாருங்கள், லார்ஜில் வந்து 63, ஸ்மால் அண்ட் மிட்டில் வந்து 2 தான் வச்சுருக்காங்க. டெப்ட் அண்ட் கேஷில் வந்து கொஞ்சம் ரிமைனிங் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான கன்சர்வேட்டிவ் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் அப்படிங்கிறது. அப்புறம் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப். ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துக்கிட்டு ஏன் ஜேஎம் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சூஸ் பண்ணல, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், லார்ஜில் 64 வச்சுருக்காங்க, சும்மாவில் 17 வச்சுருக்காங்க, மிட் கேப்பில் 13 வச்சுருக்காங்க. ஸோ மோர் தென் 10 வச்சுருக்காங்க.
ஸ்மால் அண்ட் மிட். நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டோம், ஒரு இதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அதுக்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த ஃபண்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதையும் அது கூட சேர்த்து சொல்கிறேன். இது வந்து நீங்கள் பராக் பரிக்கு ஹெச்டிஎஃப்சி ஈக்குவலாக இருக்குமான்னு இல்லை, இது வந்து ப்ரூ பிளேயரு, பட் ஸ்டில் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான். ஸோ மார்க்கெட் கேப் மோர் தென் 5,000 crore வச்சுருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் 0.62. ஸோ மேபி இதை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப், இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிட் கேப் மோஸ்ட்லி போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஐ மீன் மிட் கேப் ரிட்டர்ன் நான் பார்த்துட்டு தான் போகணும். மிட் கேப் பாருங்கள் 21% கொடுத்துருக்கோங்க பாருங்கள், 20க்கு மேலே தான் இருக்கும். இது குட்டு, பட் அடிச்சாங்கன்னா பாருங்கள் லாஸ்ட் 1 yearல பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாம் -4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அடித்தாலும் பயங்கரமாக அடிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து லாஸும் பெருசாக வரக்கூடாது, ரிட்டர்னும் பெருசாக இருக்கக்கூடாது. ரிட்டர்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அக்ரெசிவ், இந்த மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ணலாம். இப்போ லார்ஜ் அண்ட் மிட் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்ல எடுக்கலாமே. ஸோ இவங்க வந்து லார்ஜ் கேப்பில் எவ்வளோ வச்சுருக்காங்க, மிட் கேப்பில் எவ்வளோ வச்சுருக்காங்க, அப்புறம் மிட்டில் வந்து 39, லார்ஜ் 35, ஸ்மால் வந்து 23. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்க கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 செக்டாருமே ஈக்குவலாக வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேபி திஸ் மைட் பி த குட் ஆப்ஷன். இந்த செக்டாரில் ஒரு நல்ல ஃபண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டாப்பில் வந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோக்கஸ் ஃபண்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ் பண்ணது ரொம்ப ரியலியே ரொம்ப குட்டாக பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருந்த இந்த ஃபண்டு, பட் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. மேபி பார்க்கலாம். இது ஒரு குட் ஃபண்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த லார்ஜ் கேப்பில் 73, ஸ்மாலில் வந்து 10, மிட்டில் வந்து 6 தான் வச்சுருக்காங்க. ஸ்டில் இவங்க 20% மேலே வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்கள் 27,000 crore வச்சுருக்காங்க, அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63 தான். ஸோ மேபி இது கூட ஒன்று ஃப்ளெக்ஸி கேபிள் நம்ம ஒரு 3 பார்த்தோம் இல்லையா, ஹெச்டிஎஃப்சி, பராக் பரிக், ஜேஎம். இல்லை அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் ஃபண்டில் இந்த ஹெச்டிஎஃப்சி ஒரு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து செக்டார் ஓரியன்டட். ஸோ அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். மேபி இந்த மாதிரி வேல்யூ ஃபண்டு கூட எடுங்க. நீங்கள் வந்து வேல்யூ ஃபண்டு பாருங்களேன். ஸோ இது அகெயின் இது நிப்பான் போகும். ஸோ நிப்பான் வேல்யூ ஃபண்டு அப்படின்னா வேல்யூவான ஸ்டாக் அவங்க சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுமே அவங்களுக்கு ஒரு தீம் வச்சுருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கான பிபிடிலாம் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வேணும். மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து இந்த ஃபண்டை மட்டும், இந்த ஃபண்டோ இல்லை இப்போ டிஸ்கஸ் பண்ண ஏதாவது ஒரு ஃபண்டை இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து லார்ஜ் கேப் வந்து 60%, மிட் கேப் வந்து 24%, ஸ்மால் கேப் வந்து 13% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட அலோகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஃபினான்ஸில் வந்து 36 வச்சுருக்காங்க, டெக்னாலஜியில் 13% வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டாக்கில் இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இதுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். அதை கூட பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களை பாருங்கள் 9,000 crore வச்சுருக்காங்க, பட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1 பாயிண்ட் மோர் தென் 1 இருக்குது. மேபி நம்ம ஓகேனா கன்சிடர் பண்ணலாம், இல்லை நம்ம நிறைய ஃபண்ட் இருக்குது, வேறு ஏதாவது கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஆவரேஜான ஃபண்டு கூட. இதுதாங்க. ஸோ ஒன்று லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு ஃபண்ட் எடுக்கலாம், இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு ஃபண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோக்கஸ்டு இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப், இதுலேருந்து ஏதோ ஒரு ஃபண்ட் எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 5 to 5 கடைசி வீடியோ. அந்த இதோட இந்த சர்க்கிளை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக்ஸ் போடலாம். சரி, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம், அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போய் என்கிட்ட வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக் அதிகமாக இருக்குது, நான் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி அப்படின்னு நம்ம சேர்ந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.